இந்த கோல்ட் பிரைஸை ஏன்டா யூஎஸ் டாலரில் ஃபிக்ஸ் பண்ணி தொலைறீங்க, அதனால தான்டா பாதி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சு அதை குயிக்காக 1 மினிட்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா உலகத்தோட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸோட எக்கனாமி நல்லாவே கொலாப்ஸ் ஆயிருந்தது. அப்போ ஸ்டேபிளாக இருந்த எக்கனாமி வந்துட்டு யூஎஸோட எக்கனாமி. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கவர்மெண்ட் தான் உலகத்தோட மொத்த கோல்டு ரிசர்வ்ல 70% ஆஃப் கோல்டு ரிசர்வ் இருந்தது. இதனால உலக தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று சேர்ந்து இனிமே வந்துட்டு ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட பிரைஸ் வந்துட்டு $35 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. இது ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டை வந்துட்டு யூஎஸ் டாலரை கொடுத்தோம்னா யூஎஸ்ஐயா தங்கத்தை கொட்டுன்னு கொட்டி கொடுப்பாரு. இதுதான் அந்த அக்ரிமெண்ட். யூஎஸ் வந்துட்டு பெரிய மனுஷன் சொல்ல காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இந்த மொத்த உலகமுமே நம்புச்சு. ஆனால் இந்த கதையில் 1971 ஒரு பிளாட் ட்விஸ்ட் நடக்குது. அப்போங்க யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்த நிக்சன் வந்துட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இனிமேல்லாம் யூஎஸ் டாலர் கொடுத்தீங்கன்னா நான் தங்கம்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்தோன்னே என்ன நடந்திருக்கணும்? யூஎஸ் டாலரோட வேல்யூ அப்படியே ட்ராப் ஆயிருக்கணும்ல. ஆனால் கதையே வேற. ஆல்ரெடி மொத்த உலகமுமே யூஎஸ் டாலருக்கு பழகிருச்சு. ஆனால் நிக்சன் இப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முரட்டு பாலிடிக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.